கற்றல் என்ற விடயத்தில் மனிதனுக்கும் மனிதன் தவிர்ந்த ஏனைய உயிரினங்களுக்கும் பெரிய அளவில் வேறுபாடு காணப்படுகின்றது நண்பர்களே. மனிதன் தவிர்ந்த ஒவ்வொரு உயிரினமும் அதற்கான அறிவை அது பிறப்பிலேயே பெற்றுக்கொள்கின்றது. ஒரு பறவைக்கு தனது கூட்டை எப்படி அமைக்க வேண்டும் என்று, ஒரு தேனீக்கு அறுகோணத்தில் எப்படி தனது கூட்டை அமைக்க வேண்டும் என்று எவருமே கற்றுக் கொடுப்பதில்லை. அந்தந்த உயிரினங்கள் அதற்குரிய அறிவை பெற்றுக்கொண்டே உலகில் பிறக்கின்றன. கற்றவர்கள் எல்லோருக்குமே நிறைவான சம்பளத்தில் பணி கிடைப்பதில்லை நண்பர்களே. பாடசாலை கல்வியை முடித்துவிட்டு உயர்கல்விக்காக செல்கின்ற அநேகமானோர் அதன் பிற்பாடு குறைந்த சம்பளத்தில் பணிக்காக அமர்த்தப்படுவதை காணலாம். கற்றல் என்ற விடயத்திற்குள் 3 விடயங்கள் உள்ளடக்கப்படுகின்றன: அறிவு, திறன், மனப்பாங்கு. ஆரம்ப காலங்களில் கற்றவர்கள் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டது. அறிவை மாத்திரம் கூட்டிக் கொண்டாலே உயர்ந்த சம்பளத்தில் பணிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்று அறிவை கற்றவர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகின்றது. அறிவை மாத்திரம் வைத்துக்கொண்டு உயர்ந்த சம்பளத்தில் வேலை தேடுவது மிக கடினமான ஒன்றாக காணப்படுகின்றது. அறிவை கற்றுக்கொள்வதற்கு தேடல் மாத்திரம் இருந்தால் போதுமானது நண்பர்களே. ஆனால் திறனையும் மனப்பாங்கையும் கற்றுக்கொள்வதற்கு மிக அதிகமான பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டி வரும். ஒருவர் அறிவை தேடி கற்கின்றார் என்பதற்காக உடன் இருப்பவர்கள் அவரை கேலி கிண்டல் செய்வது கிடையாது. ஆனால் ஒருவர் புதிதாக மேடை பேச்சொன்றை பயில்கின்ற போது அல்லது ஒரு மொழியை பேசி பழகுகின்ற போது இவர் உடன் இருப்பவர்களாலேயே கேலி கிண்டல்களுக்கு ஆளாக நேரிடும். தற்கால சூழ்நிலையில் தொழில் வழங்குனர்கள் அறிவை மாத்திரம் சோதிப்பது கிடையாது. அறிவுடன் சேர்த்து திறன் மனப்பாங்கும் மேம்பட்ட வகையில் காணப்படுகின்ற போதுதான் உயர்ந்த சம்பளத்தில் தொழிலொன்றை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.